யூஜிடிஆர்பி எடுத்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காத்திருக்கக்கூடிய பிடிபிஆர்டி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம தமிழ் சிவியும் லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து போட்டாங்க. தமிழ் சிவி லிஸ்ட்டில் வந்து ஃபைனல் சிவி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 168 பேருக்கு வந்து வித்தெல்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த வித்தெல்டு வந்து போட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 2012 ஒரு பேட்ச் அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போதே ஜிஓவும் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி அது பிரச்சனை வரும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து படித்தவங்க எல்லாத்துக்கும் வித்தெல்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த வித்தெல்டு வந்து போட்டவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஜிஓவை சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ஜிஓவை அந்த கவுன்சிலிங் வந்து போகும்போது கொடுத்தா மட்டும் வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2012 பீப்புள் கூட வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து தொடர்பு கொண்டு வந்து பேசி அவங்களாண்டு இருந்து நம்ம அந்த காப்பியை வந்து வாங்கிட்டு வந்து ஜிஓ காப்பியை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஷூராக வந்து நம்மளுக்கு ஜாப் வந்து உண்டு. நம்மளுக்கு வந்து வித்தெல்டுன்னு வந்து போட்டாலும் தமிழில் அவங்களுக்கு அந்த உண்டான அந்த ரேங்க்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. நம்மளுக்கு 2 லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஒன்று செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணுற லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து போட்டதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும் போது அதுக்குண்டான நம்ம ஜிஓ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 100% வந்து ஜாப் வந்து உறுதி, அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி டிஆர்பிக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. தமிழ் துறை வந்து சார்ந்த சகோதரி வந்து பேசிவிட்டு அவங்களே வந்து டைரெக்டாக வந்து எனக்கு சொன்னாங்க, தகவல் வந்து சொன்னாங்க. அதனால் அந்த தமிழில் வந்து அந்த வித்தெல்டு கேண்டிடேட் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி மட்டும் வந்து பண்ணால் போதும். மற்றபடி வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ வந்து அவங்க கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்கன்னா நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். அவங்க கொடுத்த உடனே ஒரு 5 நாளில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வந்து சார் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்து சார் சொல்லியிருந்தார். அவர் இப்போ வந்து லீவில் வந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து 2ஆம் தேதி வரலாம் லீவு வந்து அவருக்கு இருக்குது. 2ஆம் தேதி வரலாம் அவர் வந்து ஜாயின் பண்ணல. அது நடுப்புற பொறுப்பு வந்து பொறுப்பு அதிகாரியை வந்து நியமிச்சுட்டு தான் வந்து போயிருக்காங்க. அந்த பொறுப்பு அதிகாரியும் செயல்படக்கூடிய நிலையில் தான் வந்து இருப்பார். அவருக்கு உண்டான தகவல் எல்லாத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் உறுதியாக வந்து நம்புகிறேன். நம்மளுக்கு உடனே கூட வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு நம்மளுக்கு அதை பற்றி ஒரு இது வந்து பத்திரிகை செய்தியோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மெயில்லையோ கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு அதை பற்றி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்றது ஷூராக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதில் எந்த டவுட்ஸும் வந்து கிடையாது. அதனால் நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வேகன்சி லிஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. எந்த ஒரு 2-3 பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வேகன்சி லிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சாங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து தெரிஞ்சவங்கள கேட்டதுக்கு சர்டிஃபிகேட்டு காப்பி வந்து ஒரு காப்பி வந்து தேவை. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட் காப்பி வந்து ஒரு காப்பி வந்து நம்மளுக்கு தேவைப்படும்னு சொன்னாங்க. அதனால் அந்த ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் சிவி லெட்ரு அதெல்லாம் வந்து பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க. கவுன்சிலிங் வந்து போகும்போது கொடுக்க வேண்டியிருக்குன்றாங்க. கவுன்சிலிங் வந்து போய்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம அங்கே வாங்கினாலும் சிஓ ஆஃபீஸ்லேயும் அதேமாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் அதெல்லாம் நிறைய வந்து குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கலாம். தற்போதைக்கு வந்து உங்களாண்ட எது ரெடியாக இருந்தால் வந்து போதும் அப்படின்னா சிவி போன லெட்டரும் நம்ம சிவி அப்போது சப்மிட் பண்ண எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒரு காப்பி வந்து இருந்தால் வந்து போதும். மற்றபடி நம்மளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. விரைவில் வந்து நியமனம் வந்து நடைபெறும் அப்படின்றத நம்ம உறுதியாக வந்து நம்பலாம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மற்றபடி ஏதாவது அப்டேட்ஸ் வந்து இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி.